ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். நேற்று திருக்குறள் எப்படி நம்ம கைக்கு புக்காக வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது எங்கெங்கேயோ போய் நான் மறந்தே போயிட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக திருக்குறள் 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 2வது அதிகாரம் 11லேருந்து 20வது திருக்குறள் வரைக்கும் சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவோம். ஸோ நேற்று விட்ட கதையை இன்றைக்கி கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னல நேற்று அந்த திருக்குறளுன்றது ஒரு ஓலைச்சுவடி. பனை ஓலையில் எழுதுனது தான் அந்த ஓலைச்சுவடி. அது ஒரிஜினலாக எழுதின பனை இலை அந்த ஓலைச்சுவடி வந்துட்டு கண்டிப்பாக எப்பயோ அழிஞ்சு போயிட்டுருக்கோம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் நம்ம கைக்கு கிடச்சிருக்காது. அது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் திருவள்ளுவர் ஒரு பனை ஓலையில் எழுதியிருப்பார். அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருப்பாரு. அந்த ஓலைச்சுவடி வந்துட்டு அதை காப்பி பண்ணி இன்னொரு ஓலையில் எழுதுவாங்க. ஒரு ஓலைச்சுவடியோட வாழ்நாள் வந்துட்டு, அதாவது பனை ஓலையோட வாழ்நாள் வந்துட்டு லைஃப் டைம் 200லேருந்து 300 வருஷம் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அது செல் அடித்து போயிடும், இல்லை ஏதாச்சும் பனை ஓலை வந்துட்டு பிச்சுக்கிட்டு சம்திங் நொறுங்கிடும். ஸோ அப்படி வந்துட்டு அந்த முதல்ல எழுதின பனை ஓலைச்சுவடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்து, அவங்க அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி, அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து, ஸோ இப்படி கை மாறி ஒரு ஓலையை இன்னொரு ஓலையில் காப்பி பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே புக்காக மாறுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிரிண்டிங், அதாவது பிரிண்டட் எடிஷன், அந்த பனை ஓலையை அப்படியே பிரிண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1812 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படின்றவர் அதை பிரிண்ட் பண்ணுறாரு. அந்த ஓலைச்சுவடி எப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, எஸ் பத்மநாபன் ஃப்ரம் கன்னியாகுமரி ஹிஸ்டாரிக்கல் அண்டு கல்ச்சுரல் ரிசர்ச் சென்டர், அவர் அந்த பழைய ஓலைச்சுவடிகளை வச்சுருந்தார், கண்டுபிடிச்சார். அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா, நல்லூரில் இருக்க எம் முத்துக்குமார சுவாமி பிள்ளை அவர்கிட்ட அது பொசஷனாக அவர் வச்சுருந்தார். அவர்கிட்ட இருக்கிறத எஸ் பத்மநாபன்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது பிரிண்ட் பண்ணுறது 1812 நம்ம தஞ்சை ஞானப்பிரகாசர் அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் பண்ண எடிஷன்லேருந்து நமக்கு புக்காக அப்படியே காலம் போக போக புக்காக மாறுது. அது திருக்குறள் வந்துட்டு கிடைச்ச அப்புறம் அதுக்கு உரை எழுதுகிறாங்க, பொருள். இந்த 7 வேர்ட்ஸ் இருக்கிற திருக்குறள் வந்துட்டு அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. நம்ம கலைஞர் முதற்கொண்டு உரை இருக்கும், கலைஞர் உரைன்னு. நான் சொன்னது அந்த ஈஸியாக புரியறதுக்காக புலியூர் கேசிகன் உரையும் நாமக்கல் கவிஞரோட உரையும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் திருக்குறள் நம்ம கைக்கு வந்த கதை. இதில் ஏதாச்சும் எனக்கு கிடைச்ச, நான் ரீசர்ச் பண்ணதில் கூகுளில் தான் நான் மொத்தமாக ரீசர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு கிடைச்ச தகவல் இது. இதில் தகவல் தப்பு இல்லை, இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் கற்றுக்குறேன். அண்டு நம்ம 2வது அதிகாரத்திற்கு போவோம். 2வது அதிகாரம் அறத்துப்பால் பாயிரம். அதில் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. திருவள்ளுவர் ஜீனியஸ்னால் ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து பாடிட்டு அடுத்த 2வது அதிகாரமே வானின் சிறப்பு எழுதுறது தான். வான் சிறப்பு சிறப்பாக சூப்பராக சொல்லியிருப்பார். அது வந்துட்டு வான் சிறப்புனா அதான் மழையினால் மனுஷங்களுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது நம்ம பார்ப்போம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. பொருள் புலியூர் கேசிகந்து. மழை பெய்வதனாலேதான் உலக உயிர்கள் வாழ்கின்றன, ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தகும். நம்ம நாமக்கல் கவிஞரோட உரையை பார்ப்போம். அமிர்தம் என்பது அதை உண்டவர்களை அழியாதிருக்கச் செய்வது போல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும்படி உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை. அதனால் மழை அமிர்தத்துக்கு ஒப்பானது. நமக்கு அமிர்தம் தெரியும். அமிர்தம்ன்றது ஒரு எலிக்சிர். எப்படின்னா, அந்த அமிர்தத்தை குடித்தவங்க சாகா வரம் பெற்றவங்க மாதிரி. அதை குடிச்சிட்டா நமக்கு வந்துட்டு உயிர் போகாது, உயிரோடு இருப்பாங்க. அதுதான் அமிர்தத்தோட சிறப்பு. ஸோ அந்த அமிர்தத்துக்கு ஒப்பாக மழை தர நீர் வந்துட்டு அமிர்துன்றாங்க. அமிர்த சாப்பிட்டவன் எப்படி அழியாமல் உயிரோடு இருப்பாங்களோ, உயிரோடவே இருப்பாங்க. அமிர்தம் சாப்பிட்டவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி உலகத்தை, அதாவது ஹோல் வேர்ல்டை அழிவே இல்லாமல் வாழ வைக்கிறது மழை தான். அதனால் மழை ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல ஃபஸ்ட்டு குறளில், வான் சிறப்பில். அதாவது இது 11வது குறள் தான். 2வது போவோம். இந்த 2வது குறள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு குறள் தான். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள், உண்பவர்க்கு தகுந்த பொருட்களை விளைவித்து தந்து அவற்றை பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக பருகும் நீராக விளங்குவது மழையே ஆகும். புரியுதோ? புரியும். எப்படி என்றால்,
உணவினால் உயிர் வாழ வேண்டிய மனிதர்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும் அந்த உணவை உண்ணும்போது தாகம் தீர்க்கத்தானே ஓர் உணவாக உதவுவதும் மழை தண்ணீர் தான். ஸோ ஒரு உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு மழை நீர் தான் தேவைப்படும். மழை வந்தால் தான் விவசாய நிலம் செழிக்கும், உணவு கிடைக்கும். அரிசி, பருப்பு, கோதுமை, தக்காளி, வெங்காயம் எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே தண்ணி இருந்தால் தான் வளரும். தண்ணி இல்லாமல் எதுவுமே வளராது. ஈவன் அதுக்குள்ளே இருக்கிறதும் தண்ணி தான். இப்போது தக்காளியை பிழிஞ்சால் அதிலிருந்து வரதும் தண்ணி தான். ஸோ அதுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்பவே தேவைப்படும். எந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் தண்ணி ரொம்பவே தேவைப்படும். அந்த தண்ணி தர்றது மழை தான். நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக எவ்வளோ வளர்ந்தாலுமே 21st செஞ்சுரியில் இருந்தாலுமே H2Oன்ற வாட்டர், ஆக்சிஜன் 1 விழுக்காடு, ஹைட்ரஜன் 2 விழுக்காடு ஆட் பண்ணி நம்மளால் வாட்டரை உருவாக்கவே முடியாது. இன்னமும் உருவாக்க முடியல. அதுக்கு வந்துட்டு தண்ணி வேணும்னா மழை வந்து தான் ஆகணும். அந்த மழை வந்துட்டு சிறப்பாக இந்த குறளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கப்புறமும் சிறந்த குறள்கள் இருக்குது. இது வந்துட்டு உணவு எப்படி மழையால் விளையுதோ அதை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட பொருள் வந்துட்டு மழை தண்ணீரால் அது விளையுது, அதை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உப்பு தின்னவங்க மட்டும்தான் தண்ணி குடிக்கணும்னு இல்லை. எதை சாப்பிட்டாலுமே தண்ணி குடிக்கணும், சாப்பிடலனாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த தண்ணி மழை தான் தருது. மழை தண்ணீரே உணவாகவும் மாறுது அப்படின்னு இந்த குறளில் சிறப்பாக சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். 3வது குறள் போவோம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: மழைக்காலத்தால் பெய்யாது பொய்க்குமானால் கடலால் சூழப்பட்டுள்ள இப்பரந்த உலகினுள் பசி நிலை பெற்று உயிர்களை வாட்டும். புரிஞ்சதா? மழைக்காலத்தில் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இப்பரந்த உலகினுள், கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், கடல் மட்டும்தான் சுற்றி இருக்குது. அதில் நிலம் ஒரு இதுதான், ஒரு பார்ட்டு தான் நிலம், மீதி 3 பார்ட்டுமே தண்ணி, கடல். அந்த மழை இல்லை, மழை காலத்தில் மழை பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் பசி வாட்டி வதைக்கும். மழை இருந்தால் தான் விளைச்சல் இருக்கும், விளைச்சல் இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு இருந்தால் தான் பசின்ற வார்த்தை இருக்காது. நம்ம நாமக்கல் கவிஞரோட உரையும் பார்ப்போம். இந்த உலகம் மிகப்பெரிய கடலால் சூழப்பட்டதாக இருந்தாலும் வானத்திலிருந்து மழை பொய்யாவிட்டால் கடலோரம் தவிர மற்ற உள்நாடுகளிலெல்லாம் உணவில்லாமல் உயிர்களை பசி வதைத்துவிடும். சிறப்பாக இருக்கு பாருங்கள் இந்த பொருள். என்னதான் இந்த உலகம் வந்துட்டு கடலால் சூழப்பட்டதாக இருந்தாலுமே, ஃபுல்லாக கடல் தான், தண்ணி தான், மொத்தமாக உலகம் வந்துட்டு கடலால் தான் சூழப்பட்டது, அது மொத்தமாகவே தண்ணி தான். ஆனால் மழை வரலைன்னா அந்த தண்ணி இருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கடலோரத்தில் இருக்கிறவங்கள தவிர்த்து உள்ள இருக்கிறவங்களுக்கு பசி வாட்டி வதைச்சிரும் அப்படின்றாரு. நம்ம அடுத்த குறள் போவோம். ஏரின் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றி கால். மழை என்னும் வருவாயின் வளம் குறைந்தானால் பயிர் செய்யும் உழவரும் விளைபொருள்களை விளைவிக்க ஏரால் உழுதலை செய்ய மாட்டார்கள். நல்லா இருக்கு. மழை என்னும் வருவாயின் வளம் குறைந்தானால், ஒரு ஃபார்மருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே மழை தான். அவர் வந்துட்டு என்ன தான் நெல் போட்டாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா மழை தான். மழை இருந்தால் தான் விளைச்சல் இருக்கும். பயிர் செய்யும் உழவரும், பயிரை விளைவிச்சு உணவு கொடுக்குற ஃபார்மருமே மழை தண்ணி இல்லாமல் விளைச்சலை விளைவிக்க முடியாமல் அவங்க ஃபார்மிங்கே செய்ய மாட்டாங்க, உழுதல் செய்ய மாட்டார்கள். மழை இல்லாமல் அவங்களால ஃபார்மிங் பண்ண முடியாது, சாப்பாடு கிடைக்காது. ஏனென்றால் மழை வராவிட்டால் உழவர்கள் ஏர் உழுது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. காலத்தால் பொய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை. அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் மழையே ஆகும். பஞ்சத்தால் உலக மக்களை தவிக்கச் செய்வதும், அப்படி தவிக்கின்றவர்களின் துன்பங்களை நீக்கி துணை புரிந்து தூக்கி விடுவதும் எல்லாம் மழைதான். பஞ்சம் எப்படி வரும்னா, மழை இல்லைனாலே அங்கே வந்துட்டு பஞ்சம் வரும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, மழை இல்லைன்னா பஞ்சம் வரும். அப்படி பஞ்சத்தை கொடுக்குறதும் மழை தான். மழை வராமல் இருந்தால் பஞ்சம் இருக்கும். அப்படி பஞ்சத்தில் இருக்கிறவங்கள வாழ வைக்கிறதும் மழை வந்தால் தான். மழை தான் எல்லாமே அப்படின்னு 15வது குறளில் இருக்குது. அடுத்த குறள் பார்ப்போம். விசும்பின் துளி வீழின் அல்லா மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. பொருள்: வானிலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகில் பசும்புல்லின் தலையை காண்பதும் கூட அருமையாகிவிடும். மழைன்றது ஒன்று பெய்யலை அப்படின்னா பயிர் மட்டும் இல்லை, துண்டு புல் தரையில் வந்துட்டு ஒரு
பயிர் விளை ஒரு விளைச்சல் நிலம் இல்லாமல் ஒரு சாதாரண லேண்டாக இருந்தமே மண் இருக்கிற இடத்துல புல் முளைக்கும். அப்படி மழை இல்லைன்னா அந்த புல் கூட முளைக்காது. அப்புறம் எப்படி பயிர்லாம் வைக்க முடியும் அப்படின்றத இந்த குறள் சிறப்பாக சொல்லுது. மழை இல்லாமல் ஏர் உழுது உணவு பயிர் செய்ய முடியாதென்றாலும் வேறு ஏதாவது இலை காய் முதலியவைகளை ஆவது உண்டு உயிர் வாழலாம் என்றாலும் வானத்திலிருந்து மழை துளி விழாமல் புல் பூண்டு கூட முளைக்காது. அப்படி இருக்க இலையும் காயும் எப்படி கிடைக்கும்? சொன்னது தான். மழை இல்லாமல் இலை காய் எதுவுமே வராது. ஒரு புல்லே முளைக்காமல் இருக்கிற இடத்துல மழை இல்லாமல் எப்படி விளைச்சல் இருக்கும், எப்படி உணவு கிடைக்கும்? அதுதான் இந்த குறளோட அழகான பொருள். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். பொருள்: மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பொய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையால் குறைந்து போகும். இது அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாட்டர் வேப்பர் பற்றி சொல்லியிருக்காங்க. கடல் மேலே இருக்கிற மேகம் தான் அதை கடலில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அது இன்னும் மேகமாக மாறி அந்த மேகம் அப்படியே படர்ந்து அப்படியே காற்றுல அடிச்சுக்கிட்டு அந்த மேகத்தை தடுக்கிறது மழை தான். ஒரு ஆற்றுக்கு எப்படி பிரிட்ஜ் தடுத்து அந்த தண்ணியை நிறுத்தி அங்கே இருக்கிற எல்லா விவசாய நிலங்களுக்கும் தண்ணி இருக்குதோ, அந்த மாதிரி மழை வர்றது எதனாலனா வாட்டர் வேப்பர் ஆகி அந்த மேகம் அடிச்சுக்கிட்டு மலை அங்கே மலை இருக்கா, அங்கே மலை சுற்றி மரம் தான் இருக்கும். அங்கே ஈரப்பதம். இப்போ ஊட்டி கொடைக்கானல் வச்சாலே அங்கே கூலிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே மரம் செடி கொடி ஹையஸ்ட் பீக்கு. ஸோ க்ளவுட்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கே கூலிங்காக தான் இருக்கும். எந்த இடத்துல கூலிங் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் மழை கொட்டி தீக்கும். அதனால தான் மலை எப்பவுமே கூலிங்காக இருக்கும். அப்படி மேகத்தை தடுக்கிறது மழை தான். அப்படி அந்த மலையை தடுத்து அங்கே மழை பெஞ்சு அந்த மலையிலேருந்து அருவியாக அது அப்படியே ஆறு கடலில் போய் சேரும். அப்படி வாட்டர் வேப்பரை அழகாக சொல்லியிருக்க குறள் தான் இந்த குறள். கடலில் இருக்கிற தண்ணீரை ஆவியாக்கி ஆகாயத்திற்கு கொண்டு போகிற மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து இடித்து மழை பெய்யாமல் இருந்து விடுமானால் கடலும் கூட குறைந்து வறண்டு போகும். ஸோ இந்த வாட்டர் வேப்பரைசேஷன் இல்லை அப்படின்னா கடலே கிடையாதுன்றாங்க. கடல் தண்ணி தான் மேகமாக மாறி மழையாக பொழியுது. இப்போ அந்த மழையே இல்லை, இப்போ அந்த மேகத்தை தடுக்க மழை இல்லை, எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மழை பெய்யாது. அந்த மேகம்லாம் கலைஞ்சு போயிடும். அப்படி கலைஞ்சு மழையாக வரலை அப்படின்னா அந்த அருவியாக மலையில் கொட்டி அருவியாக ஆறு ஏரி குளம் குட்டை கரணை கம்மாய் அப்படின்னு போய் கடலில் தண்ணி சேரலை அப்படின்னா மழை பெய்யாமல் எந்த தண்ணியும் கடலில் சேர முடியாது. அப்படி சேரணும்னா கடலே இருக்காது, கடலும் வற்றி போகும் மழை இல்லை என்றால். இது ஒரு சைக்கிள் தான். கடல்லேருந்து நீராவி போயிட்டு அது மழை பொழிஞ்சு அது கடல்லே சேரும். அப்படி நீராவியாகி மழை பெய்யலை அப்படின்னா கடலுமே வற்றி போயிடும்ன்றது தான் இந்த குறளோட சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள்: சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மழையானது முறையாக பெய்யாவிட்டால் உலகத்திலே வானோர்க்காக நடத்தப்படும் திருவிழாக்களும் பூசணைகளும் நடைபெற மாட்டா. ஜீனியஸ் திருவள்ளுவர். மழை சரியாக பெய்யலை அப்படின்னா கடவுளுக்கு படைக்கிற படையலும் செய்கிற பூஜையுமே செய்ய முடியாது. நீ என்னதான் கடவுளை வணங்கி மழையை கொடுங்க, வருண பகவானே மழையை கொடுங்கன்னு வேண்டுறதுக்குமே மழை தண்ணி வேணும். அதுதான் இந்த குறளில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது நான் குறள்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ஜஸ்ட்டு ஒரு 7 வார்த்தை தான். அந்த 7 வார்த்தைகளை வச்சு விளையாடி இருக்காரு திருவள்ளுவர். பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் பத்தவே பத்தாது. சின்ன லைனில் எவ்வளோ பெரிய புரிதலை சொல்ல முடியும்னா திருவள்ளுவர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். வானத்திலிருந்து மழை பொழிவதால் தான் வானத்தில் தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் வானத்தை வணங்குகிறார்கள். அதனால் வானம் மழை பெய்யாமல் வறண்டு விட்டால் வானவர்கள் என்ற தேவர்களுக்கு சிறப்பான விழாக்களும் பூசைகளும் நடத்த மாட்டார்கள். இந்த பொருள் பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குல்ல. வானத்திலிருந்து மழை வர்றதுனால தான் வானத்தில் கடவுள்லாம் இருக்கிறாங்கன்னு நம்பிட்டு இருக்க இந்த உலகம் மழை இல்லைன்னா அந்த கடவுளை கூட வணங்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. போன அதிகாரம் தான் கடவுள் வாழ்த்து, எல்லாமே கடவுள் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது மழைக்கு சிறப்பு, அதாவது கடவுளுக்கும் மேலே தாண்டா தண்ணி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக வெறித்தனமாக இருக்கும் திருக்குறள். வானத்தில் மழை பொழிஞ்சாதான் வானத்தில் தெய்வங்களை வணங்குவாங்க மக்கள். அப்படி மழை பெய்யலை எந்த திருவிழாவும் இருக்காது, எந்த பூஜையும் செய்ய மாட்டாங்க. இட்ஸ் டன். அடுத்த குறள் பார்ப்போம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின்.
இது கிட்டத்தட்ட எனக்கே புரியுது இந்த குறளுக்கு அர்த்தம். குறள் படித்தே புரியுது. இருந்தாலும் பொருள் படிப்போம். மழை பெய்து உதவாவிட்டால் இந்த பரந்த உலகத்திலே பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலையாமற் போய்விடும். மழை பெய்கிறது ஒரு உதவின்றாரு. மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது தான் வானம். நீ எனக்கு செய்ய போகிற ஏதாச்சும் அப்படின்ற ஒரு எதுவும் இல்லாமல் மழை வந்துட்டு மக்களுக்காக பொழியுது. மழை பெய்து உதவாவிட்டால், அது உதவி செய்யலை அப்படின்னா நீ செத்த. மழை பெய்து உதவாவிட்டால் இந்த பரந்த உலகத்திலே பிறருக்கு செய்யப்படும் தானம், அதாவது நான் ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னாலும், நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னாலும் ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடும் மழை இல்லைன்னா. வானவர்க்கு பூசை செய்வது மட்டுமல்ல, மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யும் தான தர்மங்களும் மனிதன் தனக்கே நன்மை என்று செய்கின்ற தவமும் உலகத்தில் மழை இல்லாவிட்டால் நடைபெறா. மழை இல்லைன்னா தனக்கு தவம் இருந்தாலும், கடவுளேன்னு கண்ணை மூடிட்டு தவம் இருந்தாலும், அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறதா இருந்தாலும் மழை இல்லைன்னா இல்லை. தட்ஸ் த மாரல் ஆஃப் திஸ் குறள். நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் எத்தகையோருக்கும் உலக வாழ்க்கை அமையாது என்றால் மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிலை பெறாது. வாவ்! மழை இல்லாமல் ஒழுக்கம் நிலை பெறாது. மழை இல்லைனா தண்ணி இல்லை, தண்ணி இல்லைனா அங்கே ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம்னா அது டிசிப்ளின், டீசென்ட் எதுவுமே இருக்காது. இப்போது எல்லாருமே கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அதுதான் ஒரு மேஜர் டிசிப்ளின். நீ ஒரு கரித்துணியை தான் கட்டுற, அழுக்கான ட்ரெஸ்ஸை தான் போடுற அப்படின்னாலும் அதை துவைச்சி போடணும். கூழாக இருந்தாலும் அதை குளிச்சுட்டு குடிக்கணும். நீ சாப்பிட்றது பீட்சா பர்கர் எல்லாம் வேறு. ஏன்னா நான் கூழ் தான் குடிக்கிறேன் அப்படின்னாலும் அதை குளிச்சுட்டு குடிங்க. அது உடல் சுத்தம் தண்ணீரால். அதுக்கு மேலே போடுற இந்த ட்ரெஸ்ஸு அதுவும் தண்ணீர் செய்கிற சுத்தத்தினால. வாஷ் பண்ணணுன்னா தண்ணி வேணும், குளிக்கணுன்னாலும் தண்ணி வேணும். அப்படி தண்ணி இல்லைனா தெர் இஸ் நோ டிசிப்ளின். நீர் இல்லாமல் எத்தகையோருக்கும் உலக வாழ்க்கை அமையாது. தண்ணி இல்லாமல் ஒருத்தருக்குமே வாழ்க்கை அமையாது. நீ யாரானா இரு, எவனானா இரு, உனக்கு வந்துட்டு தண்ணி இல்லைனா கடவுளாக இருந்தாலும் உயிரோடு இருக்க முடியாது. அதுதான் உண்மை. எந்த ஒரு லிக்விட் ஃபார்முமே தண்ணீரால் தான் அமையுது. மாடு வந்துட்டு பால் தருதுன்னா பாலும் தண்ணியும் வேறெல்லாம் நினைக்கக்கூடாது. மாடு வந்துட்டு புல் மேயுதுன்னா அந்த புல்லுமே மழையினால தான் அந்த புல் முளையுது, அது மேயுது, அதில் இருக்கிற நீர் சத்து எடுத்துக்குது, மாடோட உடம்புல ரத்தம் ஓடுது, அந்த ரத்தம் பாலாக மாறுது. ஓகே, ஸோ தண்ணி வந்துட்டு தண்ணி வேறு, லிக்விட் ஃபார்ம்ஸ் இந்த பால், ரத்தம் எதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இருக்கிற எல்லாமே தண்ணி இல்லாமல் இருக்காது. ஆகையினால் நீர் இல்லாமல் உலகத்தில் ஒரு காரியமும் நடக்காது. அந்த நீரும் வாய்க்கால்களை வெட்டியும் மலைகளை குடைந்தும் அணைகள் போட்டும் இன்னும் பல வழிகளில் யார் யார் எப்படி எப்படி முயன்றாலும் மழை இல்லாவிட்டால் கிடைக்காது. நீ என்னன்னா பண்ணிக்கோ, குளத்தை வெட்டிக்கோ, தூர் வாரிக்கோ, அணை கட்டிக்கோ, பிரிட்ஜு கட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணு. மழை இல்லாமல் அங்கே சேமிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. தண்ணி வேணும்னா மழை வேணும், ஒழுக்கம் வேணும்னாலும் தண்ணி வேணும். அந்த தண்ணி மழையால் மட்டும்தான் தர முடியும். அதுதான் மழையோட சிறப்பாக வான் சிறப்பில் 2வது அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சிறப்பாக 7 வார்த்தையில் செஞ்சு விட்டுருப்பார். தட்ஸ் ஆல்வேஸ் திருவள்ளுவர், த கிரேட் போயட். ஓகே, இன்றைக்கி 2வது அதிகாரமும் பார்த்தாச்சு. நான் எப்படி கண்டினியூஸாக வீடியோ போடுவேன்னு எனக்கு தெரியல. வரும் நாட்களில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 குறளும் சொல்லியாச்சு, 2வது 10 குறளும் சொல்லியாச்சு. இன்னும் 131 அதிகாரங்கள் இருக்குது. வரும் நாட்களில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் ஒரு பெரிய பலமே. எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னோடய வீடியோ குவாலிட்டியும் மாறும், ஆடியோ குவாலிட்டியும் மாறும். நேற்றும் வீடியோ பண்ணால் ஒருத்தன் மாங்காய் விற்றான். வெரி ஷார்ட் நம்பர், ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா மீனா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி போவோம். எங்கே தான் நான் வீடியோ பண்ணுறப்போ வரானுங்களே தெரில. வரிசையாக வருவானுங்க. இதெல்லாம் ஒரு 8 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போலாம் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன்னா அப்போ எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்று ரோட்டில் விற்றுக்கிட்டு போவான். என் ஃப்ரெண்ட்ஸே ஏதாச்சும் ஃபோன் பண்ணி பேசினானுங்கன்னா, ஏன்னா நம்ம பேசுகிறப்ப தான் எவனாச்சும் விற்றுக்கிட்டு வருவானா அப்படின்வானுங்க. அதெல்லாம் கிடையாது. நான் ஃபோன் பேசினாலே எவனா வருவான், ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகே ஃபைன், போயிட்டு நான் திருப்பி வரதுக்குள்ளே நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே, உங்களோட சப்ஸ்கிரைப் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நான் வேறு ஒரு நல்ல ஃபோன் வாங்கிக்குவேன். இந்த பழைய 10,000 ஃபோன் இல்லாமல் இதுவே நல்ல குவாலிட்டி தருது, சந்தோஷம் தான். இதை வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் தான் பண்ணணும். ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட்டேன்னா அதோட ஆடியோ குவாலிட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு 20 மினிட்ஸ் இது வரைக்கும் போயிருக்குது.
இது வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தாது. எடிட் பண்ணுறப்போ ஹேங் ஆகும். ரொம்ப பிரச்சனை இருக்குது வீடியோ பண்ணுறதுக்குள்ள. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும். அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா தான் எனக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஏர்னிங்ஸ் வந்தா தான் என்னால் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.